நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் வாங்குறாங்க, விற்கிற நகைகள்னே சொல்லலாம். அதோட விலையும் அதிகமாக இருக்கு. ஸோ அதுக்கும் தங்க விலை அதிகமாகிறதுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆனால் வெள்ளி அப்படி இல்லை, 38% தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆபரணம். மீதி 62% பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல். $700 பில்லியன் வந்து அதில் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டான். ஓன்ட்டு ப்ரொடக்ஷன் ஆகிற வெள்ளி எல்லாமே எனக்கு தான் தரணும். நகை வாங்க போனால் நம்ம வந்து 24 கேரட் 22 கேரட்னு சொல்லுவோம், 18 கேரட்னு சொல்லுவோம். ஸோ 18 கேரட்ஸோட ரேட் எல்லாம் இருக்கும். இப்போ 916 போட்டிருக்கதோ கேடிஎம் போட்டிருக்கதோ அன்னைக்கு இருக்கிற ரேட்லேயே எடுப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி 18 கேரட்ஸ்லேயும் 9 கேரட்ஸ்லையும் இருக்கா? சார் ஒரு விஷயம் சார், இப்போ தங்கத்தோட விலை ஏறும்போது வெள்ளியோட விலையும் ஏறுது. சில பேர் வந்துட்டு இப்போ தங்கத்துல போட்டு அழகு பார்க்க முடியலைனாலும் காப்பர் இந்த கவரிங் சொல்றாங்களா, அதுல காப்பர்ல நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் வாங்குறாங்க, விற்கிற நகைகள்னே சொல்லலாம். அதெல்லாம் அதோட விலையும் அதிகமாக இருக்கு. ஸோ அதுக்கும் தங்க விலை அதிகமாகிறதுக்கும் சம்பந்தம் இருக்கா? இருக்கு இருக்கு இருக்கு. ஏன்னா எப்பயுமே கோல்டு, சில்வர், காப்பர், அந்த அலைட் ப்ராடக்ட் இதனுடைய சார்ந்து இருக்கிற விஷயங்கள் எல்லாமே முன்னும் போல வரும். ஏன்னா தங்கத்தால் ஒரு அணிகலன் செய்கிறோன்னா அதுக்கு வெள்ளியும் உபயோகப்படுது, காப்பரும் உபயோகப்படுது. இந்த டிமாண்ட் ஏறுறப்போ அதுவும் வரும். ஆனால் தங்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உற்பத்தி பண்ணுறோம், வெள்ளி நிறைய உற்பத்தி ஆகுது, காப்பரும் நிறைய உற்பத்தி ஆகுது. அதே போல் தங்கம் 3000 டன் தான் ஒரு வருஷம் ஒன்றுக்கு நம்ம உற்பத்தி பண்ணுறோம், கிடைக்கிறோம், பூமியிலேருந்து தோண்டி எடுக்கிறோம். வெள்ளி அவ்வளோ தோண்டி எடுக்கிறோம், காப்பர் அதை விட அதிகமாக தோண்டி எடுக்கிறோம். ஸோ இந்த 3 ஆஸ்பெக்ட். ஆனால் இப்போ நம்ம ஒரு சின்ன இடத்துலேருந்து நம்ம ஸ்கிப் ஆகிட்டோம். வெள்ளியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். வெள்ளி இன்னும் உயரப்போகுது எதனாலன்னு சொல்லி நான் ஒரு கேள்விக்குறி போட்டேன். அது நான் இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணலை. அது சொல்லிடுங்க சார், சொல்லிடுங்க. எப்படின்னா இந்த கோல்டு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்போ நீங்கள் சொன்னீங்க சில பேர் ஆபரணத்துக்கு போடுறோம், அதான் அவ்வளோதான் எண்ட் ஆஃப் தி டே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை அழகுக்கோ இவ்வளோ தான் அதனுடைய இது. ஆனால் வெள்ளி அப்படி இல்லை. வெள்ளியுடைய பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஆபரணம் ஒன்று, மூலதனம் 2வது சேர்த்து வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி காயினு, பாரு, அந்த மாதிரி. 3வது வீட்டு உபயோகப் பொருட்கள், பூஜை பொருட்கள். அது இப்போ இந்த ஆபரணமாக இருக்கிறது 17%. மொத்த உற்பத்தி ஆகிறதுல மொத்த யூசேஜ் அப்படின்னா 100%. 100 கிலோ வெள்ளி இருக்குன்னா 17 கிலோ வந்து ஆபரணமாக யூஸ் பண்ணுறாங்க. மீதி 17 கிலோ வந்து சேவிங்ஸ், பாரு, காயின் அப்படி யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு 4% பூஜை பொருட்கள், அந்த மாதிரி விளக்கு, காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, டம்ளரு, சாப்பிட்ற தட்டு 4 கிலோ 4% பண்ணாங்க. ஆக மொத்தம் 38%. மீதி 62% என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் வெள்ளி. தங்கத்துக்கு அந்த மாதிரி கிடையாது. 98% கோல்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆபரணம். ஆனால் வெள்ளி அப்படி இல்லை, 38% தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆபரணம். மீதி 62% பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் யூசேஜ். அது எந்த காலகட்டத்தில் இருந்துன்னா முழுக்க முழுக்க கடைசி ஒரு 4-5 வருடமாக தான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல வெறும் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, டென்டல் இண்டஸ்ட்ரி, அதாவது மெடிக்கல், இதுக்கு மட்டும்தான் யூசேஜ் இருந்துச்சு. அதான் கரெக்ட். வெள்ளி பல்லு, தங்கப்பல்லு, அதுக்கு மட்டும்தான் யூசேஜ் இருந்துச்சு. அதை தாண்டி இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த ராக்கெட்டு, ஃப்ளைட் தயாரிக்கிறதுக்கு, மொபைல் ஃபோனு வந்துருச்சு, லேப்டாப்பு. இல்லை கவர் வந்து அது தேவை இருக்கவங்க போடுறாங்க, தேவையில்லை. ஆனால் எல்லா மொபைல் தயாரிக்கிறதுக்கும் வெள்ளி தேவைப்படுது, உள்ள வைக்கிறதுக்கு கம்பல்சரி ஆயிடுச்சு. அப்போ மொபைலு இன்னைக்கெல்லாம் ஒருத்தருக்கு 2 மொபைல் வந்துருச்சு சராசரியாக பார்த்தா. அப்புறம் வந்து லேப்டாப்பு, டேபிள் டாப்பு, கம்ப்யூட்டர், அப்புறம் ராக்கெட் தயாரிக்கிறதுக்கு, விமானம் தயாரிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா சோலார் பேனல் தயாரிக்கிறதுக்கு, வெஹிக்கிள், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், இந்த மாதிரி யூசேஜ் நிறைய வந்து 62% இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் ஆகிடுச்சு. அந்த இண்டஸ்ட்ரியல் யூசேஜில் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம அந்த வெஹிக்கிள்ன்றது வந்து இப்போ லேட்டஸ்ட் வந்திருக்கு. அதில் சாம்சங் கம்பெனி ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு பேட்டரி தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெஹிக்கிள் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் சார்ஜிங். ஒன்லி 7 minutes 100% பேட்டரி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம்.
ப்ளக் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ஒன்லி 7 மினிட்ஸ். அதனுடைய ரேஞ்ச் எவ்வளோ தூரம் வரும் வண்டியை ஓட்டலாம் காரை அப்படின்னா 900 கிலோமீட்டர்ஸ். ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிங்கன்னா 7 நிமிஷத்தில் நீங்கள் 900 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப் வண்டி ஓட்டலாம். அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெள்ளி தான். அந்த ஆ, பார்ட்ஸ் அந்த ஃபுல்லா வெள்ளி பேட்டரி தான். அந்த பேட்டரி ம். இப்போதைக்கு இருக்கிற நார்மல் பேட்டரி இருக்கு இல்லையா, 50 கிலோவாட் 70 கிலோவாட் பேட்டரிலாம் வருது. அது ஒரு 500 கிலோமீட்டர் போகுது. அதுக்கு எல்லாமே ஒரு சுமார் 50 கிராம்லேருந்து 100 கிராமுக்குள்ளே தான் வெள்ளி தேவை இருக்குது. நான் அந்த பேட்டரியில் 1 கேஜி தேவைப்படுது ஒரு பேட்டரி தயாரிக்கணும்னா. அப்படி தேவைப்படுதுன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, எனக்கு பரவாயில்ல கொஞ்சம் கூட விலை போனால் கூட அந்த மாதிரி வாங்கிடுவோம். ஒரே அட்ட ஸ்டிச்சில் நான் 900 கிலோமீட்டர் போகணுன்னு. கண்டிப்பா சார். அது இல்லாமல் ஷார்ட் பீரியடில் 7 மினிட்ஸில் ஃபுல்ஃபில் ஆகிடுது. இது இன்னோவேஷன் வந்து சாம்சங் கம்பெனி கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அவன் அதுக்காக யூசேஜுக்காக என்ன பண்ணிட்டான், ஒரு மைனிங் கம்பெனி மெக்சிகோவில் இருக்குது. அந்த மைனிங் கம்பெனி சில்வர் ஸ்ட்ராம் மைனிங் கம்பெனின்னு அவன்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் எத்தனையோ மில்லியன் டாலர்ஸ், $700 பில்லியன் வந்து அதில் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டான். ஓன்ட்ட இருந்து ப்ரொடக்ஷன் ஆகிற வெள்ளி எல்லாமே எனக்கு தான் தரணும் நீ. சோ ஒரு பாண்ட் போட்டாங்க. பாண்டு போட்டான். பட்டி. ஓகே. அப்போது என்ன அவன் போட்டது வந்து கிராம் 50 ரூபா இருக்கப்போ போட்டது. ஆ. இன்னைக்கு வந்து 250 ரூபா 300 ரூபா வந்துருச்சு. அது 3000 ரூபா ஆனாலும் அவன் கொடுத்து தான் ஆகணும் அவனுக்கு. இப்போ இனி வரும் காலங்களில் அந்த பேட்டரியோட யூசேஜ் நிறைய வருது. அது கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படின்னு இருக்கப்போ இப்போ சொல்லுங்க வெள்ளியோடைய விலை எப்படி இருக்கும்? வாங்க எல்லாரும் வெள்ளி வாங்க போலாம். வெள்ளி தான் வந்து தங்கத்தை வந்துட்டு தங்கத்தை கிராஸ் பண்ணி வெள்ளி போயிடும் அப்படின்னு சொல்லும்போது இனி மக்கள் எல்லாருமே வெள்ளி வாங்க வெள்ளி பக்கம் தான் கூட்டம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது சார். நீங்க சொல்றத பார்த்தா. ஏன்னா வந்து ஒவ்வொரு பேட்டரிக்குள்ளேயும் வெள்ளி இருக்கு. வெள்ளியை வச்சு காருக்கே பேட்டரி பண்ண போறாங்க அப்படின்னா வந்துட்டு மக்கள் வெள்ளியை தேடி தான் ஓட போறாங்க. வெள்ளியோட விலை தான் அதிகமாக போகுது அப்படிங்கிறது தெரியுது. சார் வெள்ளியோட விலை அதிகமாக போகுது. இப்போ வந்து நகை வாங்க போனா நம்ம வந்து 24 கேரட் 22 கேரட்ஸ்ன்னு சொல்லுவோம். 18 கேரட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 18 கேரட்ஸோட ரேட் எல்லாம் எப்படி சார் இருக்கும்? இல்லை 18 கேரட் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். ஏன் 9 கேரட் கூட இப்போ கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு 12,800 ரூபா வந்து ஒரு 22 கேரட் இருக்குது அப்படின்னா 18 கேரட்டோட விலை 10,600 ரூபா அப்படி சும்மா இருக்கும். 9 கேரட் எடுத்திங்கன்னா 5000 சம்திங் இருக்கும். அதனால் நமக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம். அதனுடைய யூசேஜும் அதனுடைய பிற்கால வருங்கால மதிப்புன்னு பார்த்தாலும் அதே லெவலில் ஏறும். அதுவும் ஏறும். அதுவும் ஏறும். ஓகே. ஏன்னா ஒரு பயம் இருக்கும் மக்களுக்கு. ஏன்னா மக்கள் எப்படி பண்ணாலே தங்கம்னு சொன்னாலே 24 கேரட் தங்கம்ப்பா, பையன் சொக்க தங்கம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது வாங்க போறவங்க வந்து அந்த 24 கேரட் தான் வாங்க போறாங்க. அதுக்கு கீழேயும் 18 கேரட் 9 கேரட் எல்லாம் இருக்கு. தைரியமா வாங்கி போடலாம். வாங்கலாம். ஏன்னா நீங்க வந்து இந்த கவரிங்லயோ அந்த மத்ததுலயோ போய் செலவு பண்ற காசை இந்த இதுல வச்சு ஒரு சேவ் பண்ணி இந்த மாதிரியும் வாங்கி வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறனால தான் கேட்கிறேன். மக்கள் வந்துட்டு பயப்படுறாங்க. இதை வாங்கினா இதை போடும்போது கம்மியா போகும். 18 கேரட் வாங்கி போடும்போது எடுக்கும்போது கம்மியா இல்ல. எடுப்பாங்க. 9 கேரட் வாங்கிட்டு ரிட்டர்ன் கொடுக்கும்போது கம்மியா எடுப்பாங்க. இல்ல அந்த அப்படிங்கிற ஒரு அச்சம் thoughts. வந்து இருக்க தேவையில்லை. ஏன்னா கவர்மெண்ட் ரெகுலேஷன் ஸ்கீம்ல கொண்டு வந்துட்டாங்க. அது என்னவோ இப்போ 18 கேரட் இருந்தது ஒரு 10,000 ரூபா கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா சார். இன்னைக்கு 10,000. ஏறினாலும் 10% ஏறப்போகுது, இறங்கினாலும் 10%. 10% 1000 ரூபா, 10,000க்கு 1000 ரூபா. 24 கேரட்னா 14,000 ரூபா. அதில் 10% 1,400 ரூபா ஏறப்போகுது. அவ்வளோதான். அதே மாதிரி அதனுடைய பர்சன்டேஜ் என்ன இருக்கோ குவாலிட்டி அதுக்கு தகுந்த மதிப்பு கண்டிப்பாக இருக்கும். ஓகே. அப்புறம் இந்த 916 கேடிஎம் அந்த மாதிரி இருக்கு சார். இப்ப சாதாரண நகை அப்படின்னு சொல்லும்போது போடும்போது வந்துட்டு என்னன்னா வந்து அதோட விலை குறையும். ஸோ தரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுப்பாங்க அப்படின்னு. இப்போ 916 போட்டிருக்கதோ கேடிஎம் போட்டிருக்கதோ அன்னைக்கு இருக்கிற ரேட்லேயே எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி 18 கேரட்ஸ்லையும் 9 கேரட்ஸ்லையும் இருக்கா? ஆமாம். 18 கேரட்னா என்ன 75%. அதாவது ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். 22 கேரட் அப்படின்னு சொன்னால் அது வந்து 91.6% கோல்டும் மீதி 8.4% வந்து காப்பர். இதே 18 கேரட்டில் பார்த்தீங்கன்னா 75% கோல்டு 25% காப்பர். 9 கேரட்டில் பார்த்தீங்கன்னா 37.5% கோல்டு ரெஸ்ட் 62.5% காப்பர். அவ்வளோதான். அந்த கோல்டு எத்தனை பர்சன்டேஜ் இருக்கோ அதுக்கு உண்டான ரீவேல்யூ என்றைக்குமே இருக்கும். ஓகே. அதை எப்படி சார் அவங்க பார்த்து வாங்குறது? மக்கள் இல்லை அதில் வந்து எல்லாமே இப்போ ஹால்மார்க் சீல் வந்துருச்சு. சீல் வந்துருச்சு. அது இருக்கான்னு மட்டும் பார்க்க வேண்டியது. இப்போ 916 இருந்தால் 916 அப்படின்னு போட்டு வந்திருக்கும். 18 கேரட்னா 750ன்னு போட்டு வரும். அந்த 9 கேரட்டாக இருந்தால் 37.5 அப்படி வரும். அந்த சீல் இருக்குது, ஹால்மார்க் இருக்குன்னா நீங்கள் அந்த பர்சன்டேஜ் அதில் 100% இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ தங்கத்தை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் அப்படி கொடுத்தீங்க. தங்கம் மட்டும் கிடையாது, வெள்ளியோட விலையும் எப்படி ஏறும்,
எதையும் நோக்கி நம்ம போவோம். ஆனாலும் மக்கள் தங்கம் வாங்கிட்டு தான் இருப்போம், வெள்ளி வாங்கிட்டு தான் இருப்போம். நார்மலா எப்படி அந்த காலத்துல இருந்து நிறைய விஷயங்கள ஃபேஸ் பண்ணிட்டு வந்தோமோ, அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம குழந்தைகளும் அத ஃபேஸ் பண்ணுவாங்க. அத தாண்டி போயிருவாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா, எளிமையா, ரொம்ப அழகா சொன்னீங்க சார். தொடர்ந்து தங்கத்த பத்தின நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.